ஸ்ரீராமர் காட்டும் அரசியல் தர்மம். பரதன் ராமனை காட்டில் சந்தித்த போது ஒரு நாட்டை ஆள்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி ராமன் பரதனுக்கு வழங்கிய அறிவுரைகளில் சில. இறைவனை வழிபாட்டினாலும் தாய் தந்தையரை அவர்களின் சொற்படி நடப்பதாலும் சேவை செய்வதாலும் குருமார்களை அவர்களின் கட்டளையை நிறைவேற்றுவதாலும் சான்றோருக்கு வேண்டிய செல்வத்தை கொடுப்பதாலும் வயதிலும் அறிவிலும் நல் வாழ்க்கையிலும் உயர்ந்தவர்களை வணங்குவதாலும் அறிஞர்களையும் நல்லோரையும் பரிசளிப்பதாலும் திருப்தி செய்கிறாயா? உன் மந்திரிகள் அறிவாளிகளாக நீதி நிபுணர்களாக பிறரது எண்ண ஓட்டத்தை கிரகிக்கும் சக்தி பெற்றவர்களாக நம்ப தகுந்தவர்களாக இருக்கிறார்களா? உரிய காலத்தில் படுக்கிறாயா? உரிய காலத்தில் விழிக்கிறாயா? மேன்மை பெறுவதற்கான வழிகளை விடியற்காலையில் ஆலோசிக்கிறாயா? நீ செய்யும் ஆலோசனை அந்த காரியம் முடிவதற்கு முன் வெளியில் தெரியாமல் இருக்கிறதா? எளிய வழிகளில் உயர்ந்த பயன் கிடைக்கக்கூடிய காரியங்களை ஆலோசித்து தாமதிக்காமல் செய்து முடிக்கிறாயா? விரைவில் செய்து முடிக்காத காரியத்தின் பயனை காலம் கொள்ளையடித்து விடுகிறது. உன் தூதர்கள் உன் நாட்டில் பிறந்தவர்களாக பிறருடைய எண்ண ஓட்டத்தை கிரகிக்கும் சக்தி வாய்ந்தவர்களாக செயல்திறன் பெற்றவர்களாக சமயோசிதமாகவும் தயங்காமலும் பதில் சொல்பவர்களாக நீ சொல்லி அனுப்பிய செய்தியையும் பதிலையும் பிசகாமல் சொல்பவர்களாக பகுத்தறியும் சக்தி படைத்தவர்களாக உள்ளார்களா? உன் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டு திரும்பி வந்திருக்கின்ற எதிரிகளை பலமற்றவர்கள் என்று அலட்சியம் செய்யாமல் இருக்கிறாயா? ஏதாவது தகுந்த காரணம் இல்லாமல் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். எனவே அவர்களை எச்சரிக்கையுடன் கவனித்துக் கொள்கிறாயா?